சோனுஸ் பிரதர் மோனு இஸ் 536 டே ஓல்டர் டு ஹிம். அதாவது சோனோட பிரதர் வந்து மோனு தான் வந்து எல்டர், கிரேட்டர் தென் சோனு வந்து சின்ன பையன். எவ்வளோ டேஸ்க்குனா 536 டேஸ்க்கு. ஓகேவா? வைல் ஹிஸ் சிஸ்டர் வந்து டோனு 75 வீக்ஸ் ஓல்டர் டு மோனு. ஸோ இப்போ டோனு வந்து மோனுவை விட பெரியவன். ஓகேவா? மோனுவை விட பெரிய எவ்வளோனா 75 வீக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதை டேஸாக நம்ம மாற்றணுன்னா என்ன பண்ணணும்? 7ஆல் பெருக்கணும். ஒரு வாரத்துக்கு 7 நாள்னா 75 வாரத்துக்கு 75 × 7ங்கிறப்போ 7 55 5 மில்லிங்க 3 39 52. ஸோ 525 டேஸ் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, யார் எந்த டேயில் பிறந்திருக்காங்க? டோனு பிறந்த டே கொடுத்துட்டாங்க வெனஸ்டே. அப்படின்னா சோனு வந்து எந்த டேயில் பிறந்திருப்பான் இதான் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்? ஆட் டேஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம டோனுவோட பர்த்டே டேட்டு வந்து நமக்கு தெரியுது, எந்த டேன்னு தெரியுது, வெனஸ்டேன்னு தெரியுது. அப்போ டோனு யாரோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். டோனுக்கும் மோனுக்கும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ டோனுவோட டேவை வச்சு மோனுவோட டே என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அகெயின் அந்த மோனுவையும் சோனுவையும் கம்பேர் பண்ணி சோனுவோட டே என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷனை எடுத்துக்கலாம். இப்போ டோனு வந்து வெனஸ்டே பிறந்திருக்கானா அவன்லேருந்து 525 டே வந்து 525 டேக்கு அப்புறம் தான் மோனு பிறந்திருப்பான். ஏன்னா டோனு தான் மூத்தவன். ஸோ அப்போ 525 நாளுக்கு அப்புறம் வந்து மோனு பிறந்திருப்பான். அப்படின்னா அந்த 525 நாளுக்கு எவ்வளோ ஆட் டேஸ் வரும்னு கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த ஆட் டேஸ் இந்த வெனஸ்டேயோட ஆட் பண்ணோம்னா நமக்கு மோனு பிறந்த நாள் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ 525ங்கிறது எக்ஸாக்டாக 7ஆல் வகுப்படக்கூடிய எண். அப்போ என்ன வரும்? ரிமைண்டர். நீங்கள் 7ஆல் வகுத்தீங்கன்னா ரிமைண்டர் 0 தான் வருது. அப்போ என்ன ஆட் டே? 0 ஆட் டே 0. அப்போ வெனஸ்டேவோட 0 ஆட் பண்ணால் அதே வெனஸ்டே தான் வரப்போகுது. ஸோ அப்போது மோனு பிறந்தது வெனஸ்டே தான். மோனு பிறந்ததும் வெனஸ்டே. சரி, இதே இதை நம்ம மோனு அண்ட் சோனுக்கு பார்க்கலாம். மோனுவோட பர்த் டேட்டுக்கு தெரிஞ்சிச்சு, அதை வச்சு சோனுக்கு பார்க்குறோம். ஸோ சோனுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் டேஸ் எவ்வளோ? 536. அப்போ அகைன் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த 536க்கு ஆட் டேஸ் கண்டுபிடிக்கிறோம். 536 வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? 7ஆல் வகுத்தோம்னா 49 போச்சுன்னா மிச்சம் 4 தானே வரும். 46 இருக்கும். 46னா 7 35 6 7 42 மிச்சம் 4 வரும். ஸோ ரிமைண்டர் நமக்கு 4 வரும். ஓகேவா? ஸோ அப்போ 4 ஆட் டேஸ். ஆல்ரெடி மோனு வந்து வெனஸ்டேன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ வெனஸ்டேவோட 4 ஆட் டேஸ் ஆட் பண்ணோம்னா அதுதான் சோனுவோட பிறந்த நாள். ஸோ வெனஸ்டேக்கு அப்புறம் தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஓகேவா? ஸோ அப்போது சோனு பிறந்த நாள் என்னன்னு கேட்டாங்கன்னா சண்டே.